சகோதரிகளுக்கு வணக்கம். இன்றைக்கி ஹெல்த்தியான ரெசிபி தான். தைலா ரெசிப்பியில் ஒரு பிடி துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, மல்லாட்டப்பயிறு நான் எடுத்து கழுவிட்டு வந்துட்டேன். இதில் வந்து 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அரை மணி நேரம் ஊற வச்சு மிளகு, ஜீரகம், வெந்தயம், மஞ்சத்தூள், பெருங்காயம் கட்டி, அடுத்தது சின்ன வெங்காயம், ஒரு 2 தக்காளி பழமாக எடுத்துக்கணும். தேவையான கல் உப்பு, தேவையான தண்ணி 5 டம்ளர், அதாவது 1 டம்ளர் அரிசிக்கு நான் 6 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். மல்லி மிளகா கலந்து அரைச்ச தூள் தான் சேர்க்கணும். 5 விசில் விட்டு எடுத்தாச்சு. சூப்பராக நல்லா மலர்ந்துருக்கு சகோதரிகளை. ஒரு பிடி முருங்கைக்கீரை நான் க்ளீன் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து விட்டு நான் ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி கரைச்சல் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா அந்த டேஸ்ட் வந்து சாதத்துக்கு நல்லா சூப்பராக எடுத்து கொடுக்கும். இந்த புளி கரைச்சல் கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்கணும் சகோதரிகளே, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அடுத்தது நான் வந்து கல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூனு கலந்த கடுகு, ஜீரகம் சேர்த்து கொஞ்சமாக நெய் வேணும்னா ஹிட் பண்ணிக்கோங்க. நான் 1 ஸ்பூன் மட்டும் தான் நெய் சேர்த்துருக்கேன். அது சகோதரிகளே, இதை மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு இந்த ரெசிபிக்கு உருளைக்கிழங்கு, வாழைக்காய் தொட்டுக்க செய்து சாப்பிட்டு பாருங்கள் சகோதரிகளே. சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.